சேகர் பாபு அவர்களின் நடவடிக்கையை பத்தி இப்போ பேசினோம். அவரோட நடவடிக்கை எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு அமைச்சர்கள் தலையிடுறதுங்கிறது வேற. இவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் எழுது. அதுக்கான பிரச்சனைகளும் எழுற மாதிரி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மாண்புமிகு அப்படின்னு போடக்கூடிய அளவுல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்காரு. அவர் கடந்த காலங்களை பத்தி நம்ம அது எல்லாத்துக்கும் பார்த்துருக்கோம். நான் அதை பத்தி எல்லாம் தவறா பேச விரும்பல. நீங்க ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க. நீங்க சம்மந்தம் இல்லாம ஆஜராகிறீங்க. உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? வர வேண்டியது யாரு? அமைச்சர் கே நேரு. அவர் வரல. ஏன் வரல? சம்மந்தம் இல்லாம நீங்க ஆஜராகிறீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்? அப்ப அந்த கம்பெனி டீலிங்ல உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? நீங்க அதுல கமிஷன் வாங்கிருக்கீங்களா? இல்ல அந்த கம்பெனில உங்களுக்கு ஷேர் இருக்கா? ஒரு கம்பெனிக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த கம்பெனிக்கும் அமைச்சர் சேகர் பாபுக்கு என்ன சம்மந்தம்? இல்லாட்டா நீங்க எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகுறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம சம்பந்தமே இல்லை. இப்போ ஹெச்ஆர்என்சில நீங்க தலையிடலாம், சிஎம்டில தலையிடலாம். ஏன்னா அது உங்க டிபார்ட்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு என்ன வேலை?